எவன் வந்து நம்மட்ட பேசுறான்? அவன் யாரு? இதுக்கு முன்னாடி அவன் எங்க போய் மிஷின் குடுத்துருக்கான்? அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்? அவன் எதுக்கு இப்ப இங்க ம். வந்திருக்கான்? என்ன பண்றான்னு கூட தெரியல. செருப்படி ம். அவங்க அவங்க செருப்படி வேலை வாங்கிட்டு பார்க்குற இடத்துல வேலைய மட்டும் பாருங்கடா. ஆமா. அதுதான் நாங்க பல தடவ சொல்றோம். வேலை பார்க்குற இடத்துல வேலை மட்டும் பாருங்கடா லவுடே. உங்கள அழிக்கிறதுக்கு தான் அந்த அந்த அங்க அந்த இதுவே நடந்து இவன் இல்லன்னா நான் இன்னொருத்தர வளர்ப்பேன். எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இவன் இல்லன்னா இன்னொருத்தன், இவன் இல்லன்னா இன்னொருத்தன், இவன் இல்ல இவனோட இடத்துக்கு என்னால இன்னொருத்தர கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும். என்கிட்ட அந்த பவர் ஈஸி. பட் ஆனா அது ஆமா. அது புரிய மாட்டேங்கிறது. They all think that everything is given in the plate. அது ரொம்ப வந்து But the plate is எக்ஸ்ட்ரீம் ஆயிருமே. அது எப்படின்னாக்க, இலையில வந்து நல்லா ஒரு கல்யாண சாப்பாடு போட்டுட்டு, ஓரமா கொஞ்சோண்டு பீ வச்சா எப்படி இருக்கும்? ஷோ எக். அப்படிதான் அந்த மாரி எல்லாம் பண்ணி குடுத்த அப்புறமும், நான் என்னோட ட்ரூ செல்ஃப் நான் இப்படிதான் நான் இதுதான் காமிப்பேன் அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும்? ஆனா ரவுண்ட் ப்ரோ. இப்ப நீங்க கவனிக்கிறீங்களா? அந்த மாரி எல்லாருமே தான் கவனிப்பாங்க. ஆப்வியஸ்லி வி டோன்ட் நீட் எவனுக்கு டு தைரியம் இருக்கு சொல்ல? எவன் ஆம்பளையா இருக்காங்க முதல்ல அத சொல்லு எனக்கு. இதுல ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க. ஐயோ! Who is எனக்கு டவுட்டா இருக்கா நிஜமாவே do they really have balls or do they have something else packed up? எனக்கு தெரியல எனக்கு. சரி விடுங்க. ஆம்பளையா இருந்தா நேரா வந்து பேசு. என்கிட்ட வந்து பேசு. ஐயோ! விடுங்க. இதுதான் நான் வேணான்னேன். கோவப்படக்கூடாது. கோவம் கொல்லும். ஓ, நிதானம் நான் தான் பார்க்காத நாக்கும். கோவமா? நிதானம் தான் நாக்கும். கோவத்தை பார்த்து தான் இங்க வந்திருக்கேன் நான். சரி விடுங்க. அப்புறம் நீங்க மேட்ரா என்ன? ரவுண்ட் ஆனா நம்ம கடந்து போறது தானே எல்லாத்துக்கும் நல்லது. இல்ல கடந்து போறது நல்லது. ஆனா there is also a tolerance for everything. அதாவது நீ வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. நீ எலாஸ்டிக் இல்லையா? நீ இழுத்துட்டே போலாம். அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் வரும் அது. ஒரு டைம் அது ஸ்னாப் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 2 பக்கமும் அடி வாங்கும். அந்த லெவலுக்கு தான் வந்துட்டு இருக்கு இப்போ. சரி இது சோ கால்டு ஒரு பிசினஸ்ல நடக்கிறது தானே. இது ஒரு பெரிய இஷ்யூ. ஆப்போனன்ட்ல இருக்கவங்களும் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. சீரியஸ்லி ஃபேர் பிளேவா இருக்கணும். இல்ல பிசினஸ்ல நீ சொல்றது கரெக்ட் தான். பிசினஸ்ல இது நடக்கும். People will want to take a piece of cake from every slice that you make. அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆம்பளையா சண்டை போடணும். இதுதானே இருக்கு. இது அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். இது ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க இருக்கீங்க. டாப்பா இருக்கீங்க. நீங்க அப்புறம் ஒரு வருஷம் ஒரு பிரச்சனையில உள்ள போறீங்க. அந்த சமயத்தை பார்த்து மற்றவங்களாம் வளர்றாங்க. மறுபடியும் நீங்க வந்துட்டீங்க. மற்ற எல்லாத்தையும் பிடிக்கிட்டீங்க அப்படின்றபோது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெரிட்ல வந்த நான் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் இதாக தானே இருக்கும். அப்போ வேற குறுக்கு தான் தேட முடியும். அவங்களால டேரக்டாக வர முடியாதுல்ல. ஸோ ஆப்வியஸ்லி தே வில் யார் இங்கே லைட்டராக இருக்கவங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க அதில் மாட்ட தானே செய்வாங்க. இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே ஒன்று. நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆசை வார்த்தை கூறுவது வந்து எளிது தானே. அதுக்கு வந்து உடன்படுக்கிறதும் 100% நான் ஒத்துக்கிறேன். அதாவது நீ சர்வைவ் பண்றதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. எவ்ரிஒன் வில் ஹேவ் டு ஃபைட் ஃபார் த பிளேஸ். எனக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து அது இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட். யூ ஆர் நாட் ஃபைட்டிங் த ரியல் பேட்டில். யூ ஆர் ஃபைட்டிங் யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் டு ஃபேட் அவே. நீயே உன்னை அழிச்சுக்க போற. நீ வச்சுக்கிற அந்த நெருப்பு வந்து ஆக்சுவலா உன் கால் கீழே தான் இருக்கு. நீ உன்னையே பத்திக்க போறது பாரு. ஆமா. இப்ப நம்ம யாரையும் தடுக்க கூடாது இல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, ஒரு நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு மான் அட்டாக் பண்ணும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்டா கேமராமேன் போய் அவனை தடுற, அந்த மானை பாவமா இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆனா இதுதானே வந்து லைஃபோட சர்க்கிள். நமக்கு தெரியும், நம்ம ஆனா அதை தடுக்க கூடாது இல்ல. தடுக்காம இருந்தானே அவன் தன்னை அழிச்சுக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அவன் தன்னை அழிக்கிறத பாக்குறது தானே அதுதானே கேமே. அதுல அவன் தன்னை தானே எப்படி அழிக்கிறான். இப்போ ஒன்னும் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்போ இல்ல ப்ரோ இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க ப்ரோ, நான் அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஏடா பொட்ட வளர்த்து, நீ யார் முதல்ல, நீ யாருடா முதல்ல அப்படின்னு தானே கேட்பாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய இஷ்யூ தான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுவே ஒரு பெரிய இஷ்யூ தான் உங்களுக்கு. நீ யார் முதல்ல? எல்லாமே பண்ணது அங்கதான். இப்போ வந்து என்ன முதற்கண்ணீர் விட்டுட்டு இருக்க அப்படின்னு. அது ரெண்டாவது வந்து
இங்க வந்து லாயல்ட்டி தானே பெரிய வேலை பார்க்கும். லாயல்ட்டி தான் இங்க பெரிய இதுவே. அதுக்கு தான் கிறிஸ்க்கு வந்து அவ்வளோ இது. லாயல்ட்டி தான் இங்கேயே. மேட்ரே அதுதான். இப்போ நீங்க இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப நீங்க பார்த்து கோவப்படுறீங்க என்கிட்ட வந்து. இப்போ பிரேக் டைம்ல கூட என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க. ஏன் இப்படி இருக்க இப்படி இருக்க இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்றீங்க. நான் என்ன சொல்றேன், நான் அப்போ கூட உங்கள்ட்ட என்ன சொன்னேன், என்ன அவ்வளோதான் பண்ண முடியும் ப்ரோ. பீப்புள் யூஸ் அஸ். அது வந்து அதுதான் இதுல இருக்கிறது. வேற வழி கிடையாது. that is okay. People using is okay. But நான் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீ யூஸ் பண்ண, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா when there is war, இப்போ நீ ஒன்றும் இல்லை, நீ ஒரு வார் எடுத்துட்டாலுமே இல்லை, even your worst enemy comes in front of you and fight. ஆமா. ஐயோ, எப்படி நீங்க வந்து மறுபடியும் பண்ண மாட்டாங்க. யூ காண்ட் நோ. பண்ணவே முடியாது. உடனே அழிச்சு. சரி, ப்ராப்ளம் வந்து நீ பண்ண மாட்டேன்னு சொல்ற. ஓகே, நீ பண்ண மாட்டாங்கிறதுலாம் ஓகே. ஒரு பக்கம் நீ வந்து பண்ற, ஒரு பக்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அதுதான் புரியல. ஸோ யூ ஆர் ஆக்சுவலி பிளேயிங். ஐயோ, நடிப்பாங்க உங்களுக்கு. நான் இது உங்களுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. நான் 6 வருஷமா பாக்குறேன். எனக்கு யார் சிறந்த நடிகர்லாம் தெரியும். எனக்கு சிறந்த நடிகர்கள் எல்லாமே எனக்கு தெரியாமலாம் இருக்காது. நீங்க வேற எவ்வளவு பேர் பார்த்திருக்கேன் நானு. உங்களுக்கு தெரியாத என்ன? நான் நடிகர்களோட நான் இங்க இல்லவே இல்ல. ராங் ஜட்ஜ்மெண்ட் இது மதன். ஐ திங்க் இது என்னோட I'm upset with myself. ஆமா, நீங்களே தானே ஒரு சமயத்துல வந்து பயங்கரமா வந்து மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு தான். இப்போ அது உங்களுக்கு தான் பேரடி, எனக்கு மட்டும் இல்ல. இப்போ நான் வந்து 100 தடவை சொல்லியிருக்கேன் நானு. நீங்க என்ன நம்பவே மாட்டீங்கன்னா சொல்லுவேன், உங்களவே ஏமாத்தவங்க ரோன்றோ இது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா? இதுதான் களம். இந்த களத்துல நிக்கிறதா மேட்டர். இந்த களத்துல நிக்கிறதா மேட்டர். இது அதே மாதிரி நம்ம தடுக்கவே கூடாது ரோன்றோ. நீங்க தடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்க தடுத்துட்டீங்கன்னா அந்த கேம்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க அழியறது நீங்க பார்த்து அப்படியே விட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒண்ணு இல்ல, உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு பண்றாங்க, நீங்க வந்து ஒருத்தவங்கள பேக் ஸ்டெப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேக் ஸ்டெப் பண்ண வைக்கிறோம்னு வச்சுக்கலாம், அவனுக்கே தெரியும் இந்த பொட்டை அவனுக்கே பிளாக் ஸ்டெப் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கும் பண்ணும் இது அப்படி சொல்லி அவனுக்கே தெரியும். அது உங்களுக்கு புரியும்ல, அவனுக்கே தெரியும் அது. அதனால வந்து அவனோட டார்கெட்டே அவன் அழிக்கிறது தான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம அதை பார்க்கறோம், அதை நம்ம பார்க்கறதா பெட்டர். இப்போ அதான் இல்ல கரெக்ட். எனக்கு வந்து இது நான் சொன்னேன் இல்லையா, யாரை பிளேம் பண்ணணும்னாக்க என்ன பிளேம் பண்ணணும். இங்க பாருங்க, எக்ஸ்போஸ் பண்ணா நல்லா யோசிச்சுக்கோங்க. எக்ஸ்போஸ் பண்ணா உங்களுக்கு சத்தியமா ஒரு பியூரஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு வந்து இல்லாம போயிடும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து என் கூட சப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையா ஆனப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகும்போது நீங்க தான் அவனை அழிச்சிங்களே. நான் அப்ப அங்க இல்லவே இல்லை. நான் அங்க அந்த இடத்துல கூட இல்லை. நீங்க தான் அழிச்சிங்க. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு தான் சான்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தான். இதுவும் நான் கண்டென்ட் தான் பாக்குறேன். ஐ மேக்கிங் திஸ் ஆல்சோ கண்டென்ட். நான் உங்ககிட்டயே சொல்றேன் மதன், இது என்னைக்காவது நான் சொல்லிருப்பேன். I'm being very open with you. சரியா? When you were not there, people were talking about your legacy, that it is fading away. இனிமே கிடையாதுடா, இவன்லாம் ஒண்ணும் கிடையாது, பாட் ஸ்குவாட்னு ஒண்ணும் கிடையாது, ஒது கிடையாதுன்னு. அதான் நிறைய லைவ் இருக்கு. நான் வந்து கான்ஷியஸ் எஃபர்ட் எப்ப தெரியுமா எடுக்க ஆரம்பிச்சேன்? ஒருத்த இல்லாத போது பேசுறீங்களேடா, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா? இருடா நான் இருந்து காமிக்கிறேன்டான்னு சொல்லி I was standing there. நான் சொல்லுவேன் நிறைய தடவை சொல்லுவேன். எஸ், இல்லாதப்போ வந்து I was standing there, not because I want publicity. அப்ப நீங்க நானும் பேசுறது கூட கிடையாது. ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க நானும் பேசுறது கிடையாது. நான் ஆஃப்டர் வெளியே வந்ததானே உங்கள்ட்ட நான் தேங்க் பண்ணேன். அப்போ நான் வந்து உங்களை தேங்க்யூ ரோஹன் ப்ரோ அப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிச்சோம். ஆஃப்டர் தான் ப்ரோ ரோஹன் ப்ரோவே க்ளோஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனா அந்த சமயத்துல ரோஹன் ப்ரோ நிறைய பண்ணிருக்காரு. ஆனா அந்த சமயத்துலயும் ரோஹன் ப்ரோ நிறைய கவனிச்சிருக்காரு. ஏன்டா அப்பவுமே நிறைய சொன்னாரு. வெறியா இல்ல, எனக்கு நான் உடனே சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன், இது யார் கேட்டாலும் பரவாயில்ல. ஏன்டா லூசு பசங்களா, எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வேணும், எனக்கு 100,000 வேணும், 200,000 வேணும்னாக்க எனக்கு வராமையா அப்போ இருக்கும். அதுலயே தெரிய வேண்டாமாடா உங்களுக்கு how useless fuck you are னு? எவ்வளோ நான் தான் சொல்றேன்ல. see people don't understand, people don't know the real value. நான் சொல்றேன், பல தடவை சொல்றேன், they don't know the real value. அந்த
என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னையோட வாழ்றாங்க. அதுதான் பிரச்சனையே. இன்னையோட இருக்கக்கூடாது எப்பவுமே. இது வந்து பல நாள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கண்ணாடி மாதிரி தல. விரிசலே விழக்கூடாது. அது Wait இங்க and பாருங்க. watch. I think ஒரு I'm just ஆக்சுவலா ஒரு ஆர்என்டி கூட கிடையாது. எவன் வந்து நம்மகிட்ட பேசுறான், அவன் யாரு, இதுக்கு முன்னாடி அவன் எங்க போய் மிஷின் கொடுத்துருக்கான், அவன் என்ன வேலை பண்ணிருக்கான், அவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான், என்ன பண்றான்னு கூட தெரியல. செருப்படி அவங்க செருப்படி வாங்கிட்டு இருக்கானுங்க. அவங்க ஐ திங்க் அவங்க லைஃபே சரிப்படின்னு நினைக்கிறேன். அது கண்ணு வாங்கறது தான் முன்னாடி உங்களுக்கு ஒரு டோபமின் நினைக்கிறேன். கண்ணு முன்னாடி எனக்கு என்னால அழிவு தெரியுது. என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இது தேவையே இல்லாத வேலை. தேவையே இல்லாத வேலை. என்னடா சீரியஸா. வேலை பார்க்குற இடத்துல வேலையை மட்டும் பாருங்கடா. ஆமா. அதுதான் நாங்க பலதா சொல்றோம். வேலை பார்க்குற இடத்துல வேலை மட்டும் பாருங்கடா லவுடே. உங்கள அழிக்கிறதுக்கு தான் அந்த அந்த அங்க அந்த இதுவே நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆர்என்டி கூட உங்களால பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கான், யாருக்கு மிஷின் கொடுத்துருக்கான், என்ன பண்ணிருக்கான், இப்ப எதுக்காக உன்னை வந்து கொம்பு செய்ய விட்டுட்டு இருக்கான், எதுக்கு டிக்கெட் பண்றான், இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது தெரியல. இது எப்படி பொழைப்ப நீ ஒரு வேலையில மயிர்ல பொழைப்ப. இன்னைக்கு உனக்கு நாளைக்கு இன்னொருத்தனுக்கு. இன்னைக்கு நீ நீ சாவ லைவ்ல நாளைக்கு இருக்கிறதுனால நான் இன்னொருத்தன். ஒரு சொல்லாம இருக்கேன். இல்லாட்டி இன்னும் இல்ல இருப்பேன். வேணாம். Don't expose them. இல்ல நாட் எக்ஸ்போசிங். ஐ ஹாவ் a philosophy that I want to say, but லைவ்ல வேண்டாம். அது தப்பா போயிடும். ஏன்னா புரிஞ்சுக்கிற இதுல இல்ல. அதனால தான். எனக்கு வந்து பிரேக் டைம்ல இருந்து நானும் ரோன் பேசி ஒரே தலைவலி. நான் ரோன் பண்ண சொல்லிட்டு ரோன் நான் பிரேக் போறேன், என்னால முடியல, பிரேக் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு வந்துட்டு போனாங்க. See, ஆனா whatever it is, Rowan bro plays a major role. அந்த பாட்ஸ்கோடோட ரீயூனிட்டுக்கும் இந்த மறுபடியும் பிரைம் கொண்டு வரதுக்கும் ரோன் ப்ரோ வந்து ஒரு பயங்கரமான பில்லர். நீங்க ஐ டோன்ட் நோ வை இஸ் டூயிங்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஆனா he is doing so much things. இப்ப அவருக்கே கோவம் வருது. என்னன்னா அவரும் தான் அதுல ஒரு பார்ட்னால தான் அவருக்கு அந்த கோவமே வருது. என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்னு. நான் அதனால நானும் சொல்லுவேன், ஓன் நானே கண்டுக்கிறது இல்லை, நீங்க ஏன் ப்ரோ கண்டுக்கிறீங்க அப்படின்னா, யூ பெட் நான் நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன், நான் நிறைய மிஷின் கொடுத்துருக்கேன், என்ன நீ நினைக்கிற அப்படின்னு. இந்த இந்த லூசுங்களுக்கு என்ன புரியலனாக்க, நான் அது வந்து நான் பெருமைக்காக சொல்லல. and I don't want to boast also. நான் இந்த 1 lakh விஷயம் கொடுக்குறேன்னாக்க 15 minutes I can earn that 1 lakh. It's not about that fucking money. It's about stupid loyalty and gratitude. If a person doesn't deserve all these things, they don't need to be fucking here. அவ்வளவுதான் சிம்பிள். பண்றவன் பைத்தியக்காரன் நாங்களா, தெரியாம அது பண்ணுங்கடா பைத்தியம். யாரா நீங்களா வீடியோஸ் வெளியே வர மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு பண்றேன்னாக்கா இப்படிதான் பண்ணுவியாடா நீ? என்னடா தப்பு கூட ஒழுங்கா பண்ண மாட்டேன்ற. அந்த வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாவே சேனலோட அழிவு இந்த செகண்ட் வரும். பைத்தியமா நீயே? ஒரே ஒரு வீடியோ தான் பாட்ஸ்கோடோட டிரைவர் ஜெயில நடக்குமான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் ஒருத்தரோட லைஃபே முடிச்சு. ஒரு நிமிஷம் தான் நடக்கும். ஏன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சது தமிழ்நாடோட மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ். அடுத்த செகண்ட் முடியும். என்ன பைத்தியமா நீங்க பண்ற பைத்தியம்? வீடியோ ஆதாரம் இல்லாம பண்ணா பரவாயில்ல. தப்பு பண்ற, தப்பு பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ற பத்தியா? அப்பவே தெரியாது நீ எவ்வளவு முட்டாள்னு. கரும் பிடிச்சவனே தெரியற மாதிரி பண்ணா நாங்க எப்படா போய் காப்பாத்துறதோன்னு லவுடே பையா எப்படி போய் தடுக்கிறது? மயிர்ல தான் தடுக்க முடியும் போயிட்டு. அதான் நீ பிறக்கும் போதே முட்டாளா இல்லாட்டி இப்பதான் முட்டாளா நீங்கிற டவுட்டே வருது. இப்பதான் முட்டாளா ஆக்கிடுறான் ஒரு 5-6 பேர். இது கூட தெரியாம என்னடா இது பண்றீங்க? சி, வாழ்க்கையில முன்னேற பாருங்கடா. அதுக்காக தானே இவ்வளவு எஃபோர்ட் போடுறது. அது கூட ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து அந்த 5 minutes ஆஃப் ஹேண்ட் ஷேக்கிங் தான் எனக்கு பிடிச்சிருக்குனாக்கா லைஃப் முழுக்க பண்ணது ஆட்டிலே இரு. அதுதான் நான் எப்பவுமே சொல்றது அதுதான். நீ எங்களை பத்தி ஏதாவது பேசினா கூட பிரச்சனை இல்லை. நாங்களாம் ப்ராக்டிக்கலா வாழ்க்கையை அணுகிறவங்க தான். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால நாங்கள் வந்து ஒருத்தங்க எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏற்றுக்குவோம். ஆமாம், இப்போ எல்லாரும் நம்மள மாதிரி வந்து நம்மளே கொண்டாடிட்டே இருப்பாங்களா, நம்மளை திட்டவும் செய்வாங்க, நாங்கள் ஏற்றுக்குவோம்.
அத வீடியோ ஆதாரம் இல்லாம பண்ணா உனக்கு நல்லது. அத கூட ஒரு வீடியோ ஆதாரமா பண்ணி, அத செக்ரிகேட் பண்ணி, அத YouTubeல அப்லோட் பண்ணி, அது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. இதெல்லாம் ஏன்டா அப்படிதான் பண்றீங்க? இல்ல ரோஹன் ப்ரோ, அப்படியாவது வியூஸ் வருதா பைத்தியம். உங்களுக்கு? ரோஹன் ப்ரோ, அப்படியாவது வியூஸ் வருதா? ரோஹன் அதுவும் ப்ரோ வரல. இங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணதே அவன் தான் இத்தனைக்கும். அவனே பேச ஆமா. வச்சு, தூண்ட வச்சு, பேசி, அவனே அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி, அது கூட அவனுக்கு தெரியல. டேய் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. அவ்ளோ புரிஞ்சுக்க கூட தன்மை இல்லாமடா இருக்கீங்க எல்லாரும். பைத்தியக்காரங்க. இல்ல அதுதான் அந்த அந்த வீடியோ இவ்வளவு பண்ணீங்களேடா, அந்த வீடியோக்காவது வியூஸ் வந்ததா? 100 வியூ தாண்டல. ஆனா அது எல்லாம் உனக்கு ஹேட்டடா வரும் இப்போ. அதெல்லாம் திரும்பி. ஆமா. ம். உன் அழிவுக்கு காரணமே அதான் கடைசில வந்து நிக்கும். அதுக்கு தான் நாங்க தல தலையா அடிச்சுக்கிறோம். எது பண்ணாலும் ஆதாரம் எல்லாம் பண்ணுங்க. எது பண்ணாலும் ஆதாரம் எல்லாம் பண்ணுங்க. ம். எது பண்ணாலும் ஆதாரம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. ஐயோ ஐயோ. பைத்தியக்காரங்க. When someone is really trying to change your life, you bloody listen to them. That is all I'm saying. They are listening bro. கரெக்டா தான் சொல்றீங்க. அவ்வளவுதான் they are listening only no. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. கரெக்டா தான் சொல்றீங்க நீங்க. ஐயோ ஐயோ. மதன் ப்ரோ என்ன துரோகின்னு சொல்றாங்க. ஏன் ஜேபி யாரு? ஜேபி துரோகி. சி ஜேபிலாம் குழந்தை. ஜேபிக்கு என்ன ப்ரோ பாவம் ப்ரோ அவன்லாம் என்ன பண்ண குழந்தை. ப்ரோ வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சமாச்சும் அதுக்கு எஃபோர்ட் போடணும் டு கிரியேட் சம்திங். அதை அழிக்கிறதுக்கு வந்து எஃபோர்ட் போடவே தேவையில்லை ப்ரோ. நான் இப்பவும் சொல்றேன், இப்பவும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சீரியஸ்லி. நான் ஐ வில் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். நான் வந்து ஏன்னா ஐ ஹாவ் தட் பவர். எந்த மயிரானுக்கிட்டையும் அந்த பவர் கிடையாது, ஆனா என்கிட்ட இருக்கு. இவன் இல்லைன்னா இந்த இடத்துல இன்னொருத்தர் கொண்டு வேணா வைக்க முடியும். அது ஒரு மேட்ரே கிடையாது. அண்ட் வியூவர்ஸ்க்காக சொல்றேன், இவன் மதன் வந்து வேண்டாம்னு சொல்றதுனால நான் வாயை மூடிட்டு இருக்கேன். நான் தயவு செய்து என்ன பண்ண வச்சிடாத. அவ்வளவுதான். இப்போ மேட்டர் என்னன்னா, எண்ட் ஆஃப் தி டே இப்போ நான் வந்து மாரலா சப்போர்ட் பண்றேன், ரோன் ப்ரோ வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்றாரு. இவங்களுக்கே வந்து கடுப்பாகுது ப்ரோ. இவங்களுக்காக நான் மிஷின் கொடுத்தேன், இவங்கெல்லாம் இப்படி பண்றானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி எதுக்குடா இந்த ஆக்டிங், we don't need this kind of acting அப்படின்றது நாங்க பல தடவை எப்பவுமே சொல்லிட்டோம். anything நான் உங்களுக்கு என்ன ஒரு ஆப்போசிட் ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா அதை பிரிச்சு பாக்குற தன்மை கூட இல்லைன்னா எப்படி வந்து ஒரு இடத்துல ஒரு வேலை செய்ய முடியும்? எங்கள்கிட்ட தான் நிறைய பேர் வருவாங்க, நாங்கெல்லாம் வந்து மிஷின் எங்களுக்கும் மிஷின் கொடுப்பண்ணுவாங்க, வெளியே போடான்றோம். நாங்க வெளியே போடா பைத்தியக்கார பசங்களுக்கு என்ன புரியலனாக்கா, everybody in this world is replaceable. ஆமா நாங்க பல தடவை எத்தனை தடவை மிஷினை நான் வந்து மறுத்திருக்கேன். வெளியே போடான்ற சிம்பிளா. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அந்த R&D ரொம்ப முக்கியம். எதுக்கு ஒருத்தவங்க வராங்க, எதுக்கு ஒருத்தவங்க நமக்கு பண்றாங்கன்றதுதான் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரெசைஸா பார்க்க வேண்டியது. அதுதான் அது ஆக்கமா அழிவா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒண்ணுமே எல்லாம் போயிருக்காங்க. ரெட்டி கூட அதுதான் ப்ரோ. ரெட்டி கூட வந்து அவன் வளர்ந்து வரும்போது அங்க நடந்ததே வேற. அவன் பேசி அவன் கிட்ட காம்படிட்டிவ் அதுன்னு சொல்லி ஏதோ போய் அங்க போய் அழிஞ்சு கடைசியில ஒட்டுமேல போயிட்டான். சோ இது எல்லாமே வந்து we took an effort to bring him also. ஒரு வாட்டி கூட்டிட்டு வந்தோம். ஆமா ஆமா ஆமா. அவனுக்கு அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருந்துச்சு. சோ அதனால ஒரு பெரிய இதா எடுத்துட்டு போக வேணாம்னு நான் நினைக்கிறேன். நான் இல்ல எடுத்துன்னு போக வேண்டாம். Boss, I'm going to check. இந்த அழிவு உங்களுக்கு தெரியும், லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. எப்படி வந்து ஒருத்தரோட அழிவு வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய நம்ம லைஃபே வந்து பெரிய இதுதானே சொல்லி தானே கொடுத்துருக்கோம். நம்ம எப்படி இருந்து மீண்டு வந்திருக்கோம், எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு. இதுவுமே அவங்க பாக்குறது நல்லது தானே. ஏன்னா எல்லா நாளுமே நமக்கு ஃபேவரானதாவே இருக்காது. உங்களுக்கு தெரியும்ல. இப்ப நாம வந்து ஃபேவரா சில பேருக்கு பண்ணி கொடுக்குறோம், சில பேர் கூட இருந்து ஃபேவரா பண்ற மாதிரி அவங்களை அழிக்கிற வேலையும் பார்ப்பாங்க. சோ ஆடியன்ஸ் அதையும் கவனிக்கட்டுமே. அதுவும் ஒரு நல்லது தானே, ஒரு லெசன் தானே. அப்கமிங் ஸ்ட்ரீமர்ஸ்க்கு வந்து audience are very very smart. Audience are very very smart. அது ஒரு ரொம்ப முக்கியம் தானே ப்ரோ. அதுவும் முக்கியம் தான் நமக்கு. பிராங்க்லாம் இல்ல ப்ரோ. you will see who's dying, you will see who will dead. எல்லாமே you will see. அதாவது நாங்க பேசறதெல்லாம் பிராங்க். நான் இதுக்கு மேல என்ன சொல்றது? நான் என்னைக்காவது நான் இந்த மாதிரி வந்து பேசியிருக்கேனா? இல்ல ஆடியன்ஸ் கிட்ட சொல்றேன். நாம எக்ஸ்போஸ் பண்ணிட்டா இதோட முடிஞ்சிரும். பட் நாங்க பண்ணலனா தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால you will see what is happening, what is not happening அப்படின்னு.
ஆமா. இது கூட அண்ட் இல்ல எதுக்குன்னா இது ஜென்ரலா சொல்றேன். நான் இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல நான் வந்து இந்த மாதிரி பேசினது கிடையாது. கரெக்டா மதன்? ஆமா bro. எதுனாலும் இதுதான் பட் இருக்கும். பட் இன்னைக்கு நான் வந்து பேசுறேன்னாக்க தி 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 கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் ஹியூஜ். Yes. நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஆடியன்ஸ்க்கு சொல்றேன். இல்ல அதான் நல்லதும் கூட உங்களுக்கு. நீங்களா கண்டுபிடிச்சதுதான். டேய் ஸ்கிரிப்ட் என்னடா ஸ்கிரிப்ட் ஏன்டா நீங்க வேற நாங்க என்னடா ஸ்கிரிப்ட் பண்றோம். அநியாயத்துக்கு ப்ரோ ஏதாவது நடந்தா இப்போ வர என்னதான் ஸ்கிரிப்ட்னு சொல்றானுங்க. அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டரா நானு. ஏன்டா அது பாகுபலி அந்த யாரு பாகுபலி டைரக்டரோட அவங்க அப்பா தான் மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டரு. கோடிக்குள்ள சம்பளம் வாங்குவாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கடா. எது செஞ்சாலும் என்னோட ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு. ஸ்கிரிப்ட்லாம் இல்ல. நான் ஹேண்டில் பண்ற விதம் அப்படி இருக்கு அவ்வளவுதான். there is nothing called script. வைத்தியக்காரங்க. சி. நான் போய் ஒண்ணு பட் பண்ண நான் வந்து சில விஷயம் தலையிடாம இருப்பேன் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு தலையிடாம இருப்பேன். சில பேர் அவசரப்பட்டு இதை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதவும் கவனிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் விடுவேன். அவங்க கவனிக்கட்டும் அது கவனிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் நான். அது நல்லது தானே. ஆமாம். ஐ திங்க் அதுதான் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா ஆர்கானிக்கா ஒருத்தர் லைஃப்ல முன்னேற பார்க்குறாங்கனாக்கா அவங்க இன்ஆர்கானிக்கா அழிஞ்சு தான் போவாங்க கண்டிப்பா. இஃப் தே ரியலி ஸ்டார்ட் டு டைவர்ஸ் ஃப்ரம் வாட் தே ஆர் டூயிங் ஆட்டோமேட்டிக்காக அழிவு வந்துருச்சு அவங்களுக்கு. ஐ திங்க் ஆல்ரெடி அது உடம்புக்குள்ள போயிடுச்சு. விட்னஸ் பண்ணி பார்ப்போம். வெயிட் அண்ட் சீ பாப்போம். சரி நான் போய் நடத்துறேன். ஓரளவுக்கு க்ளூ கொடுத்தாச்சு பாப்போம். சரி ஓகே ஓகே I'll come later. ஓகே க்ளூ என்ன க்ளூ நீங்களே we will see. வாங்க செல்வமுருகன் bro, thank you so much for the 900 rupees super chat. Thank you so much for the love and support bro. போலாம் ஜூரு மேட்ச் போலாம். ஏல டிஸ்கஸ் டைம் பண்ணடி. இல்ல டிஸ்கஸ் டைம் சொல்லுங்க.